குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். சென்னை காவல் ஆணையர் ஒரு புதிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். FL1 அதாவது டாஸ்மாக் மற்றும் எலை டாஸ்மாக் கடைகள் இரவு 10 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. FL2 மற்றும் FL3 டாஸ்மாக் கடைகள் முறையே இரவு 11 மணி மற்றும் 12 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்டவற்றை பேட்ரோல், ஜிப்சி பேட்ரோல், அடிஷனல் பேட்ரோல் மற்றும் செக்டர் பீட் ஆபீசர் கண்காணித்து புகைப்படங்களை குழுவில் பதிவிட வேண்டும். FL3 மற்றும் FL3 கடைகளை அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் நேரத்தை தவிர வேறு எங்கும் விற்பனை செய்யக்கூடாது என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லூஸ் செல்லிங் முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. மேற்கண்ட விதிமுறைகள் மீறப்பட்டால் அதற்கான பொறுப்பு பேட்ரோல், ஜிப்சி பேட்ரோல், அடிஷனல் பேட்ரோல் மற்றும் செக்டர் பீட் ஆபீசர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆக்ட் 14/1982 குண்டாஸ் ஆக்டின் கீழ் அனுப்பப்படும் முன்மொழிவுகள் ஏசிகள் முறையாக ஆய்வு செய்து அட்வைசரி போர்டு மற்றும் ஹைகோர்ட்டில் நிலைத்திருக்கும் வழக்குகள் மீது மட்டுமே இனிஷியேட் செய்ய வேண்டும். 90 நாட்களுக்கு மேற்பட்ட கொலை வழக்குகள் விசாரணையில் இருக்கக்கூடாது. A+ மற்றும் A- ரவுடிஸ் மீதான ட்ரையல் வழக்குகளில் தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளை தேர்வு செய்து முறையான தொடர்ந்து தண்டனை பெற செய்ய வேண்டும். அதே போன்று பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அக்யூஸ்டு நாட் அரெஸ்ட் வழக்குகளில் விரைந்து கைது செய்து சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய வேண்டும். போக்சோ வழக்குகளில் எக்காரணம் கொண்டும் 60 நாட்களுக்கு மேல் பெண்டிங் வைக்கக்கூடாது. SC/ST வழக்குகளில் காவல் ஆணையரால் அடிக்கடி ஆய்வு செய்யப்பட வேண்டும். சிங்கப்பெண் டீம் மற்றும் ஆன்டி நரோட்டிக் டீம் செயல்பாடுகளை முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். காவல் நிலையத்தில் சான்ட்ரி மற்றும் ரைட்டர் தவிர மற்றவர்கள் மாலை 6 மணிக்கு கிரவுட் கேதரிங் இடங்களில் ரோந்து பணியில் இருக்க வேண்டும். ரவுடிகளின் இயக்கங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் சான்ட்ரி மரியாதையுடன் அணுகி புகார்களை பெற்று உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புகார்தாரரை அலைக்கழித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புகார்களின் மீது தாமதமின்றி CSR FIR பதிவு செய்யப்பட வேண்டும். ட்ரைபாட் கேமராக்களை ரிசப்ஷனிஸ்டுகள் வழங்கும் செயல்முறை நடைபெற்று வருகிறது. பிங்க் பேட்ரோல் வாகனங்களை அதன் குறிப்பிட்ட ரோந்து பணிகளுக்காக சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு முக்கிய உத்தரவுகளும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்கு பூட்டப்பட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தோட்டமேனால் பிளாக்கில் விற்பது நடைபெற்று வருகிறது. இனிமேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது காவல் ஆணையர் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி முறையான கடைகள் பூட்டப்படவில்லை என்றால் அந்த பேட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.